ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்பதான் பார்க்குக்குள்ள என்ட்ராக போறோம். பார்க் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்க பார்க்குன்னு சொன்ன பெரிய அளவில் இந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடது பக்கத்துல ஒரு ஆறு போகுது. இது சூப்பரா இருக்கும். தண்ணி பாயுறது. அந்த இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் காமிக்கிறேன். பாயுறது தண்ணி நல்லா இருக்கும். இது பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க மேல. அந்த பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, தண்ணி வந்து ஓட சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த சம்மர்ல ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பேர்ட் சவுண்டு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். பேர்ட் சவுண்ட்லாம் பாருங்க. ஒருத்தவங்க வந்து நாயை வாக்கிங் கூட்டு வந்திருக்காங்க. கட்டி வச்சுட்டு போறாங்க. எங்க அது வந்து டூ பாத்ரூம் போயிடுச்சுன்னு சொன்னா இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே போட்டு பெற மாட்டாங்க. கையில ஒரு கவர் வச்சிருப்பாங்க. எல்லாருமே நாய் கொண்டு வரவங்க கையில ஒரு கவர் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அண்ணா ஒருத்தர் போறாரு பாருங்க, அவரு கூட கையில கவர் வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டஸ்ட்பின்ல போடுறாரு பாருங்க. அந்த பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை எடுத்து போட்டுட்டு தான் போவாங்க. நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அப்படியே போட்டு நம்ம வந்து மனுஷனே அங்கங்கே போய் உட்காந்து வச்சுப்பான். இது அப்படி கிடையாது. பாருங்க, பூ பாருங்க. இதுல ஏதோ தண்ணி கட்டி இருக்கு. நான் இப்பதான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட். இதுல ஏதோ தண்ணி கட்டி இருக்கு. அது மேபி நம்மள அந்த ஊற்றுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. பூ எங்க பார்த்தாலும் பூவாவே இருக்கும். கம்பு முதல்ல நிக்குது. எனக்கு என்னன்னு தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். நான் இந்த பக்கம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரேன். இந்த ஒருத்தர் போறாரு பாருங்க. இது மாதிரி செல்ஃபா வந்து எல்லாருமே வந்து யாரோட ஹெல்ப் பண்ணலாம் தன்னாலே போயிடுவாங்க. இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போயிடுவாங்க. பஸ்லயும் சரி இந்த மாதிரி தனியாவே போயிடுவாங்க. பூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கே. பூ கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம ஊர்ல சன்ஃப்ளவர் மாதிரி என்ன பூ சொல்லுவோம் இல்லையா, சந்திரகாந்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த பூ இது நிறைய பூத்திருக்கோம். இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மேபி பூத்து முடிச்சிச்சான்னு தெரியல எனக்கு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன் பார்க்குக்கு. அப்புறமா ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து வாக்கிங் வந்திருக்காங்களா, இல்ல அவங்க வீடு அந்த பக்கம் இருக்கிறதுக்காக போறாங்கன்னு தெரியுமா. அது மாதிரி இது இந்த நான் போறேன் பார்த்தீங்களா, இது வந்து மெயின் டோர். மெயின் டோர் வந்து பாருங்க. பார்த்தீங்களா, எல்லாருமே ஒரு நாயை கூட்டிட்டு வந்துருவாங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து இந்த பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸ். இது மெயின் என்ட்ரன்ஸ்ல வந்து இப்போ 9 o'clock தான் ஓப்பன் ஆகும். இப்போ 9 o'clock ஆயிடுச்சு. நான் வீட்டுல 8:45 தான் வந்தேன். அதனால வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்க. ஆப்பிள் செடி இதெல்லாம் காமிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. நிறைய காய் வச்சிருந்து. பாருங்க, என்ட்ரன்ஸ்லேயே பூவெல்லாம் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்கன்ட்டு. பூச்செடியெல்லாம் சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கே. நான் ஒரு பக்கம் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பூ வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஊர்ல ஊட்டி கொடைக்கானல் போன மாதிரியே ஃபீல் ஆகும். அது போனவங்களுக்கு தெரியும் இதை பார்க்கும்போது. அங்கங்கே உட்கார்றதுக்கு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. வெயில் டைம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க நிறைய பேரு. பாத்தீங்களா, தாத்தா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அவர் தாத்தாவான்னு தெரியல. பாக்குறது தாத்தாமா இருக்காரு. இங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி முடியெல்லாம் வெள்ளையா இருக்கிறதுனால தாத்தா நினைச்சுக்க வேண்டியதான். பாத்தீங்களா, பூவெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த ஒரு இருக்கு பாத்தீங்களா, கூடாரம் மாதிரி இருக்கு இல்லையா. இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்து சில மீட்டிங்ஸ் அதாவது சேர்ந்து ஏதாச்சும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க அப்படிங்கிற டைம்ல வந்து இங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் உள்ள வந்துட்டேன். நான் செடி பார்த்தது வந்து எங்கன்ட்டு மறந்துட்டேனே. ஆப்பிள் செடி எல்லாம் ஆப்பிள் ஐ திங்க் அந்த பக்கம் நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாரி.
இன்னும் நிறைய இந்த மாதிரி வழி வச்சிருப்பாங்க, என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். செடி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. பூவெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற பூ மாதிரி இருக்கும். காஸ்மஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, பூவெல்லாம் சூப்பரா இருக்குல்ல. அந்த பக்கமும் அதே மாதிரி வேற ஒரு பூ இருக்கு. எல்லாமே எங்க பார்த்தாலும் பூ தான். அவ்வளோ அழகா இருக்கு. ரோட்ல எங்க போய் ஒரு செடியை பார்த்தாலும் செல்ல பூ இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரெயின் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ட்ரெயின் போகிற சவுண்டு. இவரும் நாய் கூட்டு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் போறாரு இல்லையா. இங்க உள்ள போயாச்சுன்னா உள்ள போக முடியாது. அதனால நமக்கு அப்படியே போயிட்டு அந்த பக்கத்துக்கு உள்ள போகலாம். அது மாதிரி இங்க ஒரு பில்டிங் உங்களுக்கு தெரியுதா? இந்த கண்ணாடி மாதிரி ஒரு பில்டிங். இந்த பில்டிங்க்கு உள்ளாடி நம்மளுடைய காந்தி தாத்தா, நம்மளுடைய சிவன் பார்வதி இருக்காங்கல்ல, பார்வதியோட சிலை எல்லாமே உள்ள இருக்கும். நான் அதை வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளுடைய காந்தி தாத்தாவங்க வச்சிருக்காங்களா அப்படின்னு தோணும். இப்ப பாருங்க ரோஸ் செடியெல்லாம் எவ்வளவு அழகா பூத்துருக்குன்னு பாருங்க. ரோஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. முன்னாடி நான் லாஸ்ட் டைம் நாங்க வரும்போது இதை விட அதிகமா ரோஸ் இருந்துச்சு. ரொம்ப அதிகமா ரோஸ் இருந்துச்சு. இந்த வாட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பாருங்க என்ன கலர்ல ரோஸ் இருக்குன்ட்டு. நல்ல வாசனையா இருக்கு. இங்க பாருங்க ரெட் கலர் ரோஸ். பூ ஒன்னொன்னு அவ்வளோ பெருசா இருக்கும். இந்த வாட்டி ரோஜா கம்மியா தான் இருக்கு. நல்ல வாசனை பூ எல்லாமே. ஒவ்வொரு கொத்துலயும் வந்து அவ்வளோ பூ இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நட்டாச்சுன்னா வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. இங்க பாருங்க என்ன கலர்ல ரோஸ் இருக்குன்ட்டு. அந்த பக்கம் ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த பக்கம் வந்து ஒயிட் ரோஸ் மாதிரி லைட் சாண்டல் கலர்ல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நிறைய இருக்கு. அது ஒன்றையும் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஆப்பிள் பியர்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். இது பார்த்தீங்களா, இது ஃபுல்லா வந்து ஒயிட் ரோஸ். ஒயிட் இது ஸ்மெல் இல்லை, வாசனை எதுவுமே இல்லை அந்த பூல. பார்த்தீங்களா, எல்லாம் ஒயிட் ரோஸ். ஒவ்வொரு பூவும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கே. உங்களுக்கும் காமிக்கணும்னு தோணுது எனக்கு. நல்லா காமிக்கிறேன் பாருங்க. நீங்களும் ஃப்ரீயா ஸ்காட்லாண்டை சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. சூப்பரா இருக்குல்ல, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது இந்த பக்கம் வந்து எல்லோ. எல்லோலாம் நிறைய இருந்துச்சு லாஸ்ட் டைம். வந்து இந்த வாட்டிலாம் கம்மியா இருக்கு. எதனாலன்னு தெரியல. ஆரஞ்சு, அந்த பக்கம் ஆரஞ்சு இருக்கு. சரி ஓகே, உங்களை ரொம்ப வந்து இழுத்தடிக்க வேண்டாம். நான் அப்படியே போயிட்டு என்ன காமிக்கிறேன், பியர்ஸ் இதெல்லாம் காமிக்கிறேன், பார்க்கலாம். ஆப்பிள்லாம் காய்ச்சிருக்கு நிறையா. நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. உள்ளே பார்க்குக்குள்ளேயே ரெஸ்டாரண்ட். மார்னிங் எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரில, பட் ஈவினிங் 5 o'clock போல க்ளோஸ் ஆகிரும் போல. நாங்கள் வரும்போது இது வரைக்கும் ஓப்பனில் இருந்ததில்லை.
பார்த்தீங்களா? ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள். நான் அந்த ஓரத்துலேருந்தே காமிச்சிட்டு வரேன் உங்களுக்கு. அப்பதான் நமக்கு அப்படி பறிச்சு காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். இல்லைன்னு சொன்னா நான் மறுபடியும் அங்கேருந்து வர வேண்டியது இருக்கும். அதனால தான். வா 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 சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. என்னன்னு தெரியலையே இது. கீழெல்லாம் விழுந்து கிடக்கு. இது வந்து ஃபிக்கு. போன லாஸ்ட் வாட்டிலாம் ஃபிக்கு வரவே இல்லை. ஒன்று தான் வந்து காய்ச்சிருந்து. இந்த வாட்டி ஃபிக் வந்து நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல ஃபிக்கு. நம்ம ஊர்ல இந்த ஃபிக் உண்டு. வேற வேற என்ன இருக்கு பாருங்க, நிறைய காய்ச்சிருக்கு. ஃபிக் இந்த வாட்டி காய்ச்சிருக்கு. அப்போ வந்து நம்ம பார்க்குக்கு அடிக்கடி வரணும். இது பழத்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கண்டிப்பா நம்ம. இது ஃபர்ஸ்ட் ஃபிக் இருக்கா. ஆப்பிள் பாருங்க. ஆப்பிள் பார்த்தீங்களா? ஆப்பிள் 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 ஆப்பிள். இது வந்து பிஞ்சியாக தான் இருக்கு, இன்னும் பழுக்கல்ல. ஆப்பிள். இது வந்து பியர். இதில் நிறைய காய்ச்சிருந்து மேபி பறிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஒன்றே ஒன்று தான் என் கண்ணுக்கு தெரியுது. நாங்கள் அன்னைக்கு வரும்போது நிறைய இருந்துச்சு. ஆப்பிள் பாருங்க, இது பச்சை ஆப்பிள் நினைக்கிறேன். இவ்வளோ கொத்து கொத்தா இருக்கு பார்த்தீங்களா? அது யாரும் பறிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பார்க்கு வரவங்க தான் பறிச்சுட்டு போவாங்க. கீழே விழுந்துருக்கு பாருங்க, கீழே எல்லாம் விழுந்திருக்கும். இதுவும் ஆப்பிள் தான். ஆனால் இது வந்து என்ன ஒரு காய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்ன காயின்னு தெரியல எனக்கும். ப்ளம்ஸுங்க இது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ப்ளம்ஸ் காய் காய்ச்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. இங்கே நட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்டாக தான் இருக்கும். சரி, ஓகே. பார்த்தீங்களா? ஒரு காயை கொஞ்சம் பறிச்சுக்கலாமா? காயாக இருக்கே, பறிச்சுட்டு போய் பிரயோஜனம் இல்லையே. பார்த்தீங்களா? நான் ஒன்று பறிச்சிருக்கேன். ரெண்டு பறிச்சிட்டேன். இதை வீட்டில் போய் பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. காய் நிறைய வச்சிருக்கு. வேண்டாம், ரிஸ்க் இருக்க வேண்டாம். பார்த்தீங்களா? உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ காமிக்க வந்து எனக்கு இன்னைக்கு 4 ஃப்ரூட் கிடச்சிச்சு. அது மாதிரி பாருங்க, பியர். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பியர். நம்ம ஊரில் பிளாக் அந்த க்ரீன் கலர் ஒரு பியர் இருக்கலாம், அந்த பியர். இதுவும் நிறைய காய்ச்சிருந்து எல்லாமே. பட் எல்லாம் பறிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் மேலே ஆகுது. அதனால வந்து பறிச்சிருப்பாங்க. ஐ திங்க் இதுவும் வந்து என்ன ஃப்ரூட்டுன்னு நம்ம சர்ச் பண்ணலாம். கூகுளில் போயிட்டு கேட்கலாம் இது என்ன ஃப்ரூட் அப்படின்னு. வி கேன் ஈட் அப்படின்ட்டு. ஆப்பிள் பார்த்தீங்களா? நிறைய டைப் ஆஃப் ஆப்பிள் இருக்கும். ஆப்பிள்லையே சரிங்களா? அங்கே வந்து குட்டி குட்டியாக ஒரு ஆப்பிள் இருக்கு. இந்த வாட்டி ஒழுங்கா வந்து செடி எல்லாமே கட் பண்ணி விடலன்னு நினைக்கிறேன். ரோஜா பாருங்க, எவ்வளோ கொத்து கொத்தா ரோஜா பூத்துருக்குன்ட்டு. நல்ல மனம். ஆப்பிள் தான் நிறைய இருக்கு. பியர் நிறைய காய்ச்சிருந்துச்சு, பட்டு காணோம். இந்த காய் என்னன்னு எனக்கு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காய் சாப்பிடலாமா அப்படின்னு. கண்டிப்பா சாப்பிட்ற ஃப்ரூட்டாக தான் இருக்குங்க, நட்டுருக்காங்க அப்படின்னா. ஆப்பிள் மட்டும் நிறைய இருக்கு பாருங்க.
இங்கே பாருங்க, இந்த ஆப்பிள் நிறைய காய்ச்சிருக்கு, கட்டி விட்டுருக்காங்க. கீழே எவ்வளோ பார்க் விழுந்திருக்கு பாருங்க ஆப்பிள். இது என்ன காயின்னு தெரியல. நான் ஒரு காய் இருக்கு, இது பியரா? நிறைய காய் இருக்கு, தெரில என்ன காயின்னு சொல்லி. நிறைய காய் வச்சிருக்கு. பாருங்க, ஒரு தங்க ஒரு அங்கே 3 பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த வெயிலை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இங்கெல்லாம். பியர் வந்து 2 டைப் ஆஃப் பியர் இருக்குங்க. சரிங்களா, இதுவும் பியர் தான். காய்ச்சிருக்கு தெரியுதா? பார்த்தீங்களா பார்த்தீங்களா? இவ்வளவுதான் இன்னைக்கு பார்க் வீடியோ. யாருக்காச்சும் இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இதுக்கு மேலே இந்த பக்கம் இதை காமிங்க, அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், பியர் இங்கே காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து லாங்காக இருக்கக்கூடிய பியர். இது ஒரு டைப் ஆஃப் பியருங்க. இன்னும் விளையெல்லாம் நினைக்கிறேன். ஆனால் லாஸ்ட் டைம் நான் வந்து இதோட குட்டியாகவே ஒன்று பறிச்சிட்டு போய் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு.